ரவுண்ட் 1ல யார் யாரெல்லாம் அப்வோர்டு மூவ்மெண்டோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றீங்களோ உங்க எல்லாருக்குமே ஆகஸ்ட் 10ஆம் தேதி காலையில 10 மணிக்கு tneaonline.org அப்படிங்கிற வெப்சைட்ல அப்வோர்டு மூவ்மெண்ட்டுக்கான ரிசல்ட் வந்து ரவுண்ட் 1 மாணவர்களுக்கு தெரிய வந்துடும். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்வோர்டு மூவ்மெண்டோட ரிசல்ட் வரும். காரணம் என்ன? ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கும். இந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி காலையில 10 மணிக்கு யார் யாருக்கெல்லாம் அப்வோர்டு மூவ்மெண்டோட ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோல உங்கள்கிட்ட நான் தெளிவா சொல்ல போறேன். அதனால இந்த வீடியோ நீங்க தெளிவா பாருங்க. தெளிவா பாத்தீங்கன்னாவே ஆகஸ்ட் 10ஆம் தேதி காலையில 10 மணிக்கு யார் யாருக்கெல்லாம் ரிசல்ட்னு தெரிய வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதனால இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவதுங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்வோர்டு மூவ்மெண்ட்டை கொடுத்துட்டு நமக்கு சூப்பரான காலேஜ் ஆகஸ்ட் 10ஆம் தேதி கிடைச்சிரும்னு வெயிட் பண்ணுவீங்க. கண்டிப்பா கிடைச்சிரும். காரணம் என்னங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். யார் யாருக்கெல்லாம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ரிசல்ட்னு சொல்லிடுறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் யார் வர்றாங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்திருக்கக்கூடிய மாணவர்கள். அதாவது அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட்னா இப்போது எனக்கு கொடுத்ததை நான் ஏற்கிறேன், மேற்கொண்டு எனக்கு முந்தைய விருப்பங்களில் முன்னேற வாய்ப்பு இருந்தாலும் அதையும் ஏற்று உறுதி செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாணவர்கள் டிஎஃப்சி சென்டர் போற மாதிரி இருக்கும். டிஎஃப்சி சென்டர்ல போய் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய கல்லூரிக்கு அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா சேருவாங்க. டிஎஃப்சி சென்டர்ல சர்டிபிகேட்டையும் அங்க சர்டிபிகேட்லாம் கொடுத்து சேருவாங்க. சேர்ந்த பிறகு அதாவது 7ஆம் தேதிக்குள்ள ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்குள்ள சேருவாங்க. சேர்ந்த பிறகு 8, 9 தேதி போக ஆகஸ்ட் 10ஆம் தேதி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தற்போது கிடைத்திருக்கிறத கொண்டு போய் டிஎஃப்சில சேருவாங்க. அதை விட பெட்டரான காலேஜ் வந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி கிடைக்குதா அப்படிங்கிறது அப்வோர்டு மூவ்மெண்ட்ல காலையில ஆகஸ்ட் 10ஆம் தேதி 10 மணிக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இது இந்த மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நற்செய்தி. அது மட்டும் இல்லாம மிக முக்கியமா ஒருவேளை ஏற்கனவே அவங்க டிஎஃப்சில கட்டியிருக்கக்கூடிய காலேஜை விட பெட்டரான காலேஜ் அப்வோர்ட்ல இருந்தா ஆகஸ்ட் 10ஆம் தேதி தெரியும். இல்ல ஒருவேளை மேல கிடைக்கல அப்படின்னா ஏற்கனவே அவங்க டிஎஃப்சில ஒரு பணத்தையோ இல்ல சர்டிபிகேட்டையோ கொடுத்து ஒரு காலேஜ்ல அங்க டிஎஃப்சில சேர்ந்திருப்பாங்கல்ல, அந்த டிஎஃப்சில போய் சேர்ந்த கல்லூரி மீண்டும் அவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதியே தெரிய வந்துடும். புரியும் நினைக்கிறேன். இந்த மாணவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரிசல்ட் வருது. இவங்களுக்கு வருதுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாவே வரும். காரணம் என்னன்னா பல மாணவர்கள் கல்லூரியில போய் சேரவே மாட்டாங்க. அதுதான் உண்மை. நிறைய பேர் காலேஜ்ல போய் சேர மாட்டாங்க. அதனால அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்தவங்களுக்கு உறுதியாவே மகிழ்ச்சியான செய்தி ஆகஸ்ட் 10ஆம் தேதி காலையில 10 மணிக்கு காத்திருக்கு. ஒண்ணு முடிச்சுட்டேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் அப்வோர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்திருப்பாங்க. அவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்கவில்லை, நீங்க கொடுத்தது எனக்கு வேணாம்ப்பா, ஆனா எனக்கு கொடுத்தது வேணாம், அதுல இருந்து முன்னாடி மேல அப்வோர்டு மூவ்மெண்ட்ல மேல இருக்கக்கூடிய கல்லூரியில ஏதாவது வாய்ப்பு இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாணவர்களுக்கும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி காலையில 10 மணிக்கு அப்வோர்டு மூவ்மெண்ட்டுக்கான ரிசல்ட் வரப்போகுது. இந்த டிக்ளைன் அண்ட் அப்வோர்டு கொடுத்தவங்க எங்கேயும் போக தேவையில்ல, வீட்டிலேயே அமைதியா பொறுமையா நிதானமா வெயிட் பண்ணா போதும். ஆகஸ்ட் 10ஆம் தேதி தெரிஞ்சிடும். ஒருவேளை அவங்களுக்கு எதுவுமே இப்ப வந்து கிடைச்சிருக்கக்கூடியதை வேணான்ட்டாங்க, மேல ஏதாவது கிடைக்குமான்னு கேட்கிறாங்க. மேல ஏதாவது கிடைச்சிருந்துச்சுன்னா ஆகஸ்ட் 10ஆம் தேதி காலையில 10 மணிக்கு தெரியும். ஒருவேளை மேல உள்ளதுல கிடைக்கலன்னா அவங்க 2வது ரவுண்ட்ல ஆகஸ்ட் 10ஆம் தேதி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். யாரு? டிக்ளைன் அண்ட் அப்வோர்டு மாணவர்கள். இப்ப அடுத்து வர்றேன். யாருன்னா நாட் அலாட்டட் நிறைய பேருக்கு வந்திருக்கலாம். ஒரு காலேஜ்ல கூட சீட்டு கிடைக்காம மனவேதனையோட பல மாணவர்கள் இருப்பாங்க. அந்த மாணவர்கள்ல பல பேர் வந்து அப்வோர்டு மூவ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. அதாவது எனக்கு வந்து மறுபடியும் என்னுடைய சாய்ஸ் லிஸ்ட்டை எடுத்து பாருங்க, நான் நல்லா தான் வச்சேன், ஆனா எனக்காக இன்னொரு வாட்டி எடுத்து பாருங்க, மறுபடியும் பாருங்க சார் அப்படின்னு சில பேர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்திருப்பாங்க. அதுல நாட் அலாட்டட்ல அப்வோர்டு மூவ்மெண்ட் கொடுத்திருக்கவங்களுக்கு ஆகஸ்ட் 10ஆம் தேதி காலையில 10 மணிக்கு இந்த ரிசல்ட் வரப்போகுது. ஓகே, இவங்களுக்கெல்லாம் தான் ரிசல்ட் வரும். எப்ப? ஆகஸ்ட் 10ஆம் தேதி காலையில 10 மணிக்கு. வேற மற்ற மாணவர்கள் பெரும்பாலானோருக்கு வந்து வருவதற்கான வாய்ப்பு இல்லை. இவங்களுக்கு மட்டும்தான் அப்வோர்டு மூவ்மெண்ட் இருக்கு. அதனால நல்லா ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, எல்லாருக்குமே பெட்டரான அப்வோர்டு மூவ்மெண்ட்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு நான் ஓப்பனா சொல்றேங்க, தைரியமா சொல்றேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பிஐடில போய் யூனிவர்சிட்டியில சேர்ந்தவங்க, அமிர்தால சேர்ந்தவங்க, சாஸ்திரால சேர்ந்தவங்க, பெரிய பெரிய தனியார் கல்லூரிகள்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால போய் முன்னாடியே சேர்ந்தவங்க, ஏற்கனவே கவுன்சிலிங்ல ஏற்கனவே சேர்ந்தவங்க, பல மாணவர்கள் முக்காவாசி பேரு
சம்பந்தமே இல்லாத மாணவர்கள் கூட இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல சீட்டை எடுத்திருக்காங்க. அவங்கெல்லாம் இங்க சும்மா அட்டன் பண்ணி தான் பார்த்திருக்காங்க. ஏன் அட்டன் பண்ணி பார்த்திருக்காங்க? காசு கிடையாது. இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு எதுவும் 5000 கொடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண தேவை கிடையாது. எந்த ஒரு பணத்தையும் முன்பணமா கட்ட தேவையில்ல. அதனால எல்லாம் சும்மா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி பார்த்திருக்காங்க. அதனால சும்மா பண்ணி பார்த்திருக்காங்கன்னா உறுதியா அவங்க காலேஜ்ல போய் சேர்ந்தாதான் அந்த சீட்டு வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னு அர்த்தம். அதனால அவங்க காலேஜ்ல போய் சேர்ந்தாதான் அந்த சீட்டு கன்ஃபார்ம். அப்ப காலேஜ்ல போய் சேராம போறவங்க, டிஎஃப்சில போய் சேராம யாராவது அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் கொடுத்துட்டு டிஎஃப்சி சென்டர்லையும் போய் சேராம போவாங்க. இந்த மாதிரி காலேஜ்ல போய் சேராதவங்க, டிஎஃப்சி சென்டர்ல போய் சேராதவங்க, இவங்களுடைய அனைத்து இடங்களும் சில மாணவர்கள் எனக்கு வேணாம், நான் வந்து கொடுத்துருக்கக்கூடிய எனக்கு காலேஜே வேண்டாம்ப்பா, நான் வந்து பாத்தீங்கன்னா கலந்தாய்வுல இருந்தே வெளியில போறேன், டிக்ளைன் என்று குயிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கலந்தாய்வுல இருந்து முற்றிலும் நான் வெளியேறுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் இது மாதிரி பல மாணவர்கள் இருக்காங்க. நான் கூட நிறைய பேரை பார்த்தேன். சார் நான் மேனேஜ்மெண்ட் கோட்டால ஒரு இடத்துல சேர்ந்துட்டேன் சார், ஆனா இருந்தாலும் இப்ப எனக்கு இப்படி கிடைச்சிருக்கு சார், அப்படி கிடைச்சிருக்கு சார், அப்படிதான் நிறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க. அப்ப முக்காவாசி பேர் மேனேஜ்மெண்ட் கோட்டால சேர்ந்தவங்க, போய் வெளியில சேர்ந்தவங்க, அக்ரிகல்ச்சர்ல சேர்ந்தவங்க. இப்ப எம்பிபிஎஸ் மாணவர்கள் தான் கொஞ்சம் கொஸ்டின் மார்க். ஏன்னா எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் ஒரு பக்கம் ஆரம்பிக்காம இருக்கு. அதனால அங்க உள்ளவங்க போவாங்களா என்னன்னு தெரியல. ஆனா எல்லாருக்கும் நான் சொல்றேன் என்னன்னா, ஆகஸ்ட் 10 யார் யாரெல்லாம் அப்வோர்டு மூவ்மெண்ட்டுக்கு இப்ப எனக்கு கிடைக்கவே இல்லை, அதாவது எனக்கு சுத்தமா கிடைக்கல, இன்னொரு வாட்டி எடுத்து பாருங்கன்னா அவங்களுக்கு மகிழ்ச்சி செய்திதான். சார் எனக்கு கிடைச்சிருக்கு, அதை விட பெட்டரான காலேஜ் வேணும்னு சொல்றவங்களுக்கும் மகிழ்ச்சி செய்திதான். சார் எனக்கு கிடைச்சது வேணாம், அதை விட பெட்டரா வேணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் ஆகஸ்ட் 10 மகிழ்ச்சியான செய்தி அப்படிங்கிறத இங்க தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா என்னால தைரியமா சொல்ல முடியும், இதுதான் நடந்திருக்கு. இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல பல மாணவர்கள் பணமே இல்ல. முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பணத்தை கட்டினாதான் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சு, ஒரு சட்டம் இருந்தது, சட்டமா அப்படிதான் கவுன்சிலிங் நடந்தது. ஆனா இப்ப ஆன்லைன் கவுன்சிலிங்ல இந்த மாதிரி சொல்றதுனால பல மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு காரணத்தினால சும்மா அட்டன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அட்டன் பண்ணி பாக்குறாங்க. அதனால கண்டிப்பாக எல்லாரும் சீட்டை எடுத்தவங்க, கன்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாரும் போய் காலேஜ்ல சேர மாட்டாங்க. எல்லாரும் போய் டிஎஃப்சி சென்டர்லையும் சேர மாட்டாங்க. டிஎஃப்சி சென்டர் போறதுக்கே பல பேர் பயப்படுறாங்க. ஐயோ அங்க போனா பணத்தெல்லாம் புடுங்கி வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. அங்க போய் நீங்க என்னென்னலாம் சர்டிபிகேட் கொடுக்குறீங்களோ டிஎஃப்சில கொடுக்கக்கூடிய அனைத்து பணமோ இல்ல சர்டிபிகேட்டோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ஏற்கனவே ஆகஸ்ட் 10 என்ன கிடைக்க போதோ அந்த கல்லூரிக்கு அவங்க அனுப்பி வச்சிருவாங்க. இதுதான் உண்மை. நீங்க டிஎஃப்சில போய் என்னென்னலாம் கொடுக்க போறீங்களோ அது அனைத்துமே ஆகஸ்ட் 10 என்ன கிடைக்க போதோ அக்செப்ட் அண்ட் அப்வோர்டுக்கு அந்த கல்லூரிக்கு அவங்க அனுப்பி வச்சிருவாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவா சொல்லிக்கிறேன். ஓகே, வேற ஒன்றும் இல்லை. இதுவே உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நினைக்கிறேன். இதை விட புரியலைன்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். நன்றி, பாய், டிடிஜிஸ், தேங்க்யூ.